இன்றைக்கி நாம் மேசம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 18 மாதங்கள் எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றியும் தான், இந்த ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றியும் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் ராகு இருந்துட்டு இப்போ 11வது வீட்டுக்கு போக போகிறாரு. அதே மாதிரி கேது பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வீட்டில் இருந்துக்கிட்டு 5ஆம் வீட்டுக்கு வர போகிறாரு. என்றைக்கு நடக்குது ஜோசியரே அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 2025 மே மாதம் 18ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த 1.5 வருஷத்துக்கு இனிமேல் அவங்க அங்கே தான் இருப்பாங்க. இந்த கிரகங்களுக்கு வக்கரம் அதிசாரம் இது எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறதுனால 1.5 வருஷத்துக்கு இதே நிலைப்பாடு அப்படிங்கிறது தான். அதாவது மேசம் ராசிக்காரர்களுக்கு 2025 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டவங்க பூரா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7.5 சனி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குரு போயிட்டு 3ஆம் இடத்துல மறைஞ்சிடுறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2 வருட கிரகங்களுமே ஒரு மோசமான ஒரு இடத்துக்கு தான் போகுது. இந்த லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தப்போ ஒரு 10 ரூபா கொடுக்கல. இப்போது நீங்கள் இந்த வீடியோ கேட்கும்போது இருக்கிறாரு, மார்ச்சில் தான் மாற போகிறாரு. அதே மாதிரி தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அதாவது சனி குரு இந்த 2 பேருமே காசு கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க. ஆனால் கேது பகவான் 12ல் இருந்துக்கிட்டு பணம் வருதுப்பா, ஆனால் எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிலப்பா, கடன் தான்ப்பா ஆகிருக்கு, ஆனால் அந்த கடன் போகவே மாட்டேங்குதுப்பா, நானும் ஒரு 10 ரூபா சம்பாதிச்சுலாம் பார்க்குறேன், ஆனால் அந்த மறுபடியும் கடன் வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு கடனை இந்த மாதம் அடைச்சி போடுறேன், அப்பாடா நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த மாதம் கடன் வாங்க வேண்டியது மாதிரி ஒரு சூழல் வந்துடுது. அப்போது இந்த சனியும் குருவும் கொடுத்ததை ராகு பகவான் வந்துட்டு விரயம் பண்ணிட்டாரு. ராகு பார்த்தீங்க அப்படின்னா அதீத தைரியம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. அந்த அதீத தைரியம் என்ன பண்ணியிருக்கும் தெரியுங்களா நம்மளை? இப்போது 12ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு ராகு செலவு பண்ணுறா பார்த்துக்கலாம், என்ன கடன் தானே வாங்கலாம் அடைச்சிக்கலாம், இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு தைரியத்தை கொடுத்துருந்துருப்பார், இந்த குருட்டு தைரியம் அப்படிங்கிறது. அப்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம தகுதிக்கு மீறி ஒரு செலவு வருது அப்படின்னா சரி பார்த்துக்கலாம், கையில் இருந்தால் ஒரு 10 ரூபா செலவு பண்ணி, இல்லையா கடன் பண்ணி ஒரு 10 ரூபா செலவு பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா புண்ணான்னு செலவு பண்ண வச்சுருந்துருப்பார். அப்புறம் முழிச்சு பார்த்தா கடன் ஒரு 2 லட்சம் தெரியிருக்கும். என்னடா அது, சாதாரணமாக ஒரு 5-10 கடன் வாங்கி 2 லட்சம் வந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே யோசிக்க வச்சிருவார். நண்பர்கள் வகையிலேயே வாங்கின காசை கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள் அப்படிங்கிறத விட்டுருவாங்க. என்னடா இது பெரிய ஒரு நலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி, நட்பே கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜாமீன் ஜவாப்தாரி யாருக்காவது போட்டு வச்சுட்டு அதுலேயும் ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறத சந்திச்சுருந்துருப்பீங்க. இதுதான் இந்த ராகு 12ஆம் இடத்துல செஞ்சது.
அதே மாதிரி 11ஆம் இடத்துக்கு ராகு போகிறாரு. ராகு 11ஆம் இடத்துக்கு போக போகிறாரு அப்படின்னா சாதாரணமாக போக போகல. ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்னாடி குரு பெயர்ச்சி ஆகிறது இல்லைங்களா? குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு மேலே விழுகும். அப்போது ராகு புனிதப்பட்டு தான் உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டுக்கு போகிறாரு, சாதாரணமாக போகலை, புனிதப்பட்டு போகிறாரு ராகு. அப்போது இந்த ராகு 11ஆம் வீட்டுக்கு போனார் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சம்பந்தமே இல்லாத, அதாவது அந்நிய மொழி பேசுகிறவங்க, அந்நிய மதத்துக்காரர்கள், அந்நிய மாநிலத்துக்காரர்கள், இந்த மாதிரி நமக்கு சம்பந்தம் இல்லாத நபர்களால் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். சில பேர் வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா கிளம்பி ஓடி போங்க, தப்பே கிடையாது. ஏன்னா 7 சனி இருக்குது, விரைய சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னா விரயம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இந்த ராகு வந்துட்டு வெளிநாட்டு வருமானத்தையும் கொடுப்பாரு அப்படிங்கிறதுனால கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் ஓடி போயிடலாம். அதே மாதிரி இந்த கருப்பு பாம்பு அப்படிங்கக்கூடிய ராகு வியாபாரத்தை அப்படியே தூக்கி நிப்பாட்டுவார். பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும், ராஜ சன்மானம் அப்படிங்கிறது கிடைக்கும், அரசு வகையில் பாராட்டுக்கள் அப்படிங்கிறது, விருதுகள் அப்படிங்கிறதான் கிடைக்கலாம். ஒரு அரசாங்க ஊழியராக இருக்கேன் அப்படின்னா ஒரு வீர தீர செயல் புரிந்தமைக்கான ஒரு விருது, ஒரு பொது சேவை செய்ததற்கான ஒரு விருது, இந்த மாதிரி அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுவீங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல்மட்ட அதிகாரிகள் உங்களை கௌரவிப்பாங்க. அந்த அளவுக்கு நாலா பக்கத்தில் இருந்தும் உங்களுடைய கௌரவமும் புகழும் அந்தஸ்தும் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். காசு பணத்துக்கும் ஒரு 10 ரூபா பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது. விரயத்தில் சனி பகவான் இருந்துக்கிட்டு விரயத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் கூட லாப வீட்டில் ராகு பகவான் இருந்துட்டு லாபத்தை கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா ராகுவிற்கு வந்துட்டு சொந்த வீடு அப்படிங்கிறது கிடையாது. அவர் கும்பம் ராசியில் யார் வீட்டில் போயிட்டு உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா சனியினுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. அப்போது உங்களுக்கு ஒரே நேரத்தில் லாப சனியும் விரய சனியும் இருக்கக்கூடிய ஒரு கணக்கு தான். ஏன்னா ராகு வந்துட்டு சனி மாதிரி தான் செயல்பட போகிறாரு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த லாப வீட்லேயும் சனி பகவான், விரயம் வீட்லேயும் சனி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போது வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகள் அப்படிங்கிறதாக இருக்கும். அதற்குண்டான ஒரு காசு பணம் அப்படிங்கிறது இருக்கும். நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. உங்களை சும்மா முக அலங்காரத்துக்காக புகழணும் அப்படிலாம் கிடையாது. இந்த 1.5 வருஷ காலகட்டத்தில் சொந்த வீடு கட்டிப்பிடுவீங்க, எழுதி தரேன். இந்த 1.5 வருஷ காலத்தில் சொந்த வீடு அப்படிங்கிறது அமையும். சொந்தமாக ஒரு நிலம் அப்படிங்கிறது வாங்கலாம், சொந்தமாக ஒரு வண்டி வாகனம் அப்படிங்கிறது வாங்கலாம், சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கலாம். இன்னொருத்தன்ட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், காலங்காலமாக வந்துட்டு அடிமை தொழில் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கேன், சொந்த தொழில் அப்படிங்கிறது தொடங்கணும். எத்தனை நாள் தான் அடுத்தவனுக்கு வேலை செய்கிறது? ஒரு சொந்த பந்தம், கல்யாண வீட்டு விசேஷங்களுக்கு கூட போக முடியலை, அர்ஜென்ட்டுக்கு லீவ் கேட்டால் தர மாட்டேங்கிறாங்க. இப்படி இருந்த நிலைமை அப்படிங்கிறது மாற சொந்த தொழில் அப்படிங்கிறத தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போது அந்த பிராப்தம் அப்படிங்கிறது கிடைக்கும். ராகு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினைகளை செயல்படுத்தக்கூடியவர் கிட்டத்தட்ட சனி மாதிரி தான். சனி வந்துட்டு உங்களுடைய நடப்பு கர்ம வினைகளை செய்வார். ராகு அப்படிங்கிறவர் பூர்வ புண்ணியத்தெல்லாம், அதாவது நான் பாட்டன் முப்பாட்டன் காலத்து அந்த கர்ம வினைகள் அப்படிங்கிறத கொண்டாடுவார். இப்போ பாட்டன் முப்பாட்டன் காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களுக்குள்ள விரோதம் குரோதம் அப்படிங்கிறது அந்தளவுக்கு இருந்திருக்காது. எல்லாருமே நல்லதொரு மனிதர்களாக தான் இருந்திருப்பாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் அடுத்தவனை கெடுக்கிறது எப்படி, அடுத்தவனை போட்டு கொடுக்கறது எப்படி, ஒருத்தனை முன்னுக்கு வந்தானா இவன் ஏதோ ஒரு குறுக்கு வழியில் சம்பாதிச்சிட்டான் அப்படி சொல்லிட்டு பொறணை பேசுகிற வரைக்கும் இந்த ஒரு காலகட்டம் தான். அந்த காலகட்டத்தில் நேர்மையின் பாலில் கர்ம வினைகளை கடைப்பிடித்து தர்ம வழிகளில் வாழ்ந்தவங்க தான் நம்மளுடைய முன்னோர்கள். அப்படிப்பட்ட முன்னோர்களுடைய புண்ணியத்தை பூராவே ராகு பகவான் குரு பார்வையால் புனிதப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு சேர்க்க போகிறாரு. அப்போது 7 ஜென்ம புண்ணியம் அப்படிங்கிறது மேஷம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி லாப வீட்டில் ராகு பகவான் இருக்கும்போது திருமணம் செய்யலாம், திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது, நான் 12ஆம் இடத்துல 7 சனி அப்படிங்கிறது தொடங்கியிருக்காரு. அப்படிங்கும்போது சுப விரய செலவுகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. திருமணம் செய்யலாம், பெண்கள் ருதுவாகக்கூடிய ஒரு சடங்கு நடக்கும், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாம், சொந்த தொழில் அப்படிங்கிறது பண்ணலாம். கையில் ஒரு 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறது வச்சுருக்கக்கூடாது. காசாக வச்சுருந்தோம் அப்படின்னா விரய செலவு அப்படிங்கிறது வரும். ஒரு நகை வாங்கி போடு, நட்டு வாங்கி போடு, ஒரு மண் வாங்கி போடு, மனம் வாங்கி போடு, வீடு கட்டி போடு, இந்த மாதிரி செலவுகள் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வரலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு யோக பலன்கள் அப்படிங்கிறது இந்த ராகுவால் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா ஞானகாரகன், ராசிக்கு 5ஆவது வீட்டில் வராரு. ஒரு பற்றற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறத கொடுத்து விட்ருவார். எப்படி கொடுப்பாரு அப்படின்னா பூர்வீக சொத்து அப்படிங்கிறது இருக்கும். அது மேலாம் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லைடா, சொத்தெல்லாம் என்ன பெரிய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பீங்க. நம்மக்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குது, அது போதும், என்ன பெரிய பூர்வீக சொத்து வந்து நம்மளை பெருசாக தாங்கிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு ஆளுங்க.
சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எத்தனையோ பேர் சொத்தே இல்லாதவங்களாம் பிழைக்கலையா, நம்ம மட்டும் இந்த சொத்தை வச்சுட்டு பிழைக்க போகிறோமா, ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு வல்லடி வழக்கு வந்துச்சு அப்படின்னா, ஒரு பங்காளிகளுக்குள்ளே ஒரு கேஸ் வந்தது அப்படின்னா, நடக்கட்டும் நடக்கிறபடி நம்ம யாருக்கும் கெடுதல் நினைக்கல, இந்த கேஸுக்காகலாம் துரத்திட்டு அலைய முடியாது, வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பற்றற்ற ஒரு தன்மை, ஒரு துறவி மனப்பான்மை அப்படிங்கிறத கொடுப்பாரு. ஆனால் அதுக்காக நீங்கள் நேரத்தை செலவு பண்ணீங்க அப்படின்னா, கேது அப்படிங்கிறவர் ஞானக்காரகன்னு சொல்லுவாங்க. உங்களுக்குள்ள 100 வக்கீலுடைய சிந்தனை அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த கேஸை இப்படி தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 50 நாள் போட்டு கலைஞ்சிட்டு இருப்பான். நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் போயிட்டு வேலையை முடித்து கேஸை ஜெயிச்சுட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அதீத ஒரு புத்தி அப்படிங்கிறத கொடுப்பாரு. இப்போது 5ஆம் இடத்துல, அதாவது புத்திர ஸ்தானத்துலேயும் கேது பகவான் வராரு அப்படிங்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்வி அப்படிங்கிறது உச்சத்தை தொடும். படிக்காத பிள்ளைகள் கூட நல்லா படிப்பாங்க, பேர் வாங்கி கொடுப்பாங்க. பிள்ளைகளை நினச்சி நாம் பெருமைப்படலாங்க. பெரிய ஒரு நிறுவனத்தில் வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நிறுவனத்துடைய வளர்ச்சி அப்படிங்கிறதே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி பேர் எடுப்பீங்க. இவன் இல்லைன்னா இந்த ஆஃபீஸ் இல்லைடா அப்படிங்கிற அளவுக்கு முக்கியமான சிக்கலான ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப எளிதாக தீர்வு சொல்லுவீங்க. 4 பேர் உங்களை கூப்பிட்டு கேட்பாங்க, அவன் சொன்னான்னா கரெக்டாக இருக்கும்டா ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலையும், சொந்த பந்தங்கள் மத்தியிலையும், சக அலுவலக ஊழியர்கள் மத்தியிலையும் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது பெருகும். அந்த அளவுக்கு இந்த சர்ப்ப கிரகங்கள் அதி அற்புதமான ஒரு மாற்றம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்க போகுது. இதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். அதே போல் ராகு கேதுக்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறதே தேவையில்லை. அப்படி ஒரு அற்புதமான ஒரு இடத்துல இருக்காங்க. இவ்வளோ நாளாக விரைய வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த ராகு கேதுக்கள், ராகு லாப வீட்டுக்கு போக போகிறாரு. இப்போது ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி, அதாவது மே 18க்கு முன்னாடி ஒரு தடவை, சரி ஓகே, மே 18க்கு அப்புறம், அதாவது ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருச்சிங்களா. ஸோ இதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க. கீழே பெரும்பள்ளம் போயிட்டு கேது பகவானை வணங்கிட்டு வாங்க. முடிஞ்சவங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய பாம்பு புற்றுக்கு கற்பூரம் ஏற்றி வணங்கிக்கிட்டு வாங்க. காலஹஸ்திக்கு முடிஞ்சவங்க ஒரே ஒரு தடவை போயிட்டு வாங்க. இதெல்லாம் மிக சிறந்த ஒரு முயற்றம் அப்படிங்கிறத தரும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம், எலும்பிச்சை தீபம் அப்படிங்கிறது ஏற்றி அரளிப்பூ மாலை சாற்றி வணங்கிட்டு வாங்க. இந்த சர்ப்ப கிரகங்களுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அதே அற்புதமான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேசம் ராசிக்காரர்கள் 7.5 சனியை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏன்னா சனி வீட்டில் ராகு உட்காந்து லாப சனி போலவே அவரும் செயல்பட போகிறாரு அப்படிங்கிறதுனால 7.5 சனி உங்களை பெருசாக பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக நம்பலாம். சரி, ஓகே, நன்றி.